ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜான்சி சுகைனா மஜ்ஹர். வீட்டை விட்டு வெளியே போக முடியாத சுச்சுவேஷனில் திடீர்னு குழந்தைங்க வந்து அப்பளம் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, வீட்டில் அப்பளம் இல்லைன்னா கவலைப்படாதீங்க, நாமளே வந்து செஞ்சிடலாங்க. இது செய்யறதுக்கு வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்லேயே வந்து ரெடி ஆயிரும். ரெடி ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து அப்போவே யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி எவ்வளோ போட்டால் எவ்வளோ அப்பளம் கிடைக்கும் நமக்கு அப்படிங்கிற கணக்கும் நான் இந்த வீடியோவோட எண்டிங்கில் சொல்கிறேன். ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த அப்பளம் நல்லா கிறிஸ்பியாக விரிஞ்சு வர்றதுக்கு ஒரு 2 டிப் வந்து இந்த வீடியோவோட எண்டிங்கில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் இதில் 1 கப், அதாவது சுமாராக 200 கிராம் அளவுக்கு உளுந்தம்பருப்பு வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வந்து உப்பு வச்சுருக்கேன். 3/4 டீஸ்பூன் வந்து ஆப்ப சோடா, தோசைக்கு போடுற பேக்கிங் சோடா வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததை நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருந்ததுன்னா திரும்ப ஒரு வாட்டி மிக்சியில் போட்டு எடுத்து அதையும் நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா ஃபைன் பவுடர் ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் போல் இதிலிருந்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம் டஸ்டிங் பண்ணுறக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை வந்து தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு போல் பிசைய போகிறேன். உளுந்து அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து தண்ணி வந்து நல்லாவே இழுக்கும். பார்த்து பக்குவமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து கல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதை வந்து அப்படியே இது பண்ணி மடக்கி மடக்கி போட்டு ஒரு 2 டைம் 3 டைம் வந்து நல்லா இடிங்க. இப்படி பண்ணுறது எதுக்குன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு தான் மாவு. இப்போ நீங்கள் பிசையும் போது கொஞ்சம் சீரகமும் பெருங்காயத்தூளும் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம இதை சின்ன சின்ன பால்ஸாக பண்ணிக்கலாம். இப்போது டஸ்டிங்க்கு கொஞ்சம் மாவு போட்டு இந்த பால்ஸ் வச்சு நம்ம வந்து நல்லா வந்து உருட்டிக்கலாம். கண்ணாடி முன்னாடி நின்னா கலங்கலா தெரியுதா முகம்? கார் 2 வீலர் எல்லாம் அழுக்கா பிசுபிசுக்கா இருக்கா? சும்மா ஸ்ப்ரே பண்ணுங்க, சுத்தமாக்குங்க. ஆஸ்க் ஜான்சி மல்டி கிளீனர் இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது. நல்லா வந்து எவ்வளோ தின்னா முடியுதோ அவ்வளோ தின்னா வந்து நம்ம உருட்டிக்கணும். இப்படி நல்லா உருட்டின பின்னால ஏதாவது ஒரு மூடி எடுத்துக்கோங்க. இது வந்து நான் நெய் ஜக்கோட மூடி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மூடி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கேப், சின்ன கேப்பில் நம்ம சின்ன அப்பளம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்து ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டோ அல்லது இந்த மாதிரி ஒரு பெரிய தாம்பாலம் இருந்ததுன்னா அதில் போட்டுடலாம். இந்த மாதிரி கட்டிங் எட்ஜஸில் மீதி ஆகிற மாவை திரும்பவும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சு ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து சிங்கிளாக பரப்பி வச்சுக்கோங்க. நல்ல வெயில் இருந்தது, நல்ல சுள்ளுன்னு வெயில் இருந்ததுன்னா 5 நிமிஷம் வந்து இந்த பக்கங்க, 5 நிமிஷம் கழித்து அதை அப்படியே திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம், அவ்வளோதான். சப்போஸ் வெயில் கம்மியாக இருந்ததுன்னா 1 ஹவர் நீங்கள் வெயிலில் வைக்கலாம். அறவே வெயிலே இல்லை மழை காலம் அப்படின்னா ஃபேன் காற்றுல நீங்கள் வந்து ஒரு 4 மணி நேரம் அல்லது 5 மணி நேரம் வைக்கலாம். எப்படி வச்சாலுமே நம்ம எவ்வளோ நேரம் வைக்கிறோமோ பாதி நேரம் வந்து இந்த பக்கமும் பாதி நேரம் இப்படி திருப்பி போட்டு இந்த பக்கமும் இருக்க மாதிரி நம்ம வச்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்பளம் நல்லா காஞ்சிருச்சுங்க, எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் செய்யறதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சுங்க. நல்லா வந்து ஹாட்டான வெயில் நேரத்தில் காய வச்சேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் தான் எனக்கு. இந்த பக்கம் 5 நிமிஷம், அந்த பக்கம் 5 நிமிஷம், அவ்வளோதான். திருப்பி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ 25 மினிட்ஸில் எனக்கு வந்து அப்பளம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எடுக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் வந்து பதமாக இருக்கணும், இந்த மாதிரி வளையிற மாதிரி இருக்கணும். ரொம்ப வந்து முடன்னு ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி வந்து 10 அடுக்கி கம்ப்ரஸ் பண்ணி வைக்க முடியாது, தூக்கிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து நம்ம வந்து மடக்கும் போது இந்த மாதிரி உடஞ்சி போயிடுங்க. அதனால வந்து கரெக்டாக 5 நிமிஷம் வச்சு நல்லா ஹாட்டான வெயில எடுத்துடலாங்க. அப்படி வெயில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபேன் காற்றுல வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உலர விட்டால் ரெடி ஆயிருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே அரை மணி நேரத்தில் அப்பளமே ரெடி ஆயிரும் பொரிக்கிறதுக்கு நமக்கு. ஏன்னா நமக்கு எவ்வளோ அப்பளம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து ஒரு 150லேருந்து 200 கிராம்குள்ளே தாங்க உளுந்து போட்டிருப்பேன். ஒரு கப்பு தான் போட்டேன், கம்மியாக தான் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 46 வந்து மீடியம் சைஸ் அப்பளம் கிடைச்சிருக்குங்க. 32 மினி அப்பளம் எனக்கு கிடைச்சிருக்குது. மினி அப்பளம் அப்படிங்கிறது வந்து பாருங்க இந்த சைஸ் உள்ளது. மீடியம் சைஸ் அப்பளம் அப்படின்னா நம்ம கையில் வச்சோம்னா இந்த சைஸ் வரும். பொதுவாக கடைகள்லாம் இந்த சைஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த சைஸில் வந்து 46, மினி அப்பளத்தில் 32 எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து கடையில் வாங்குற ரேட்டும் இப்போ இதுக்கான செலவுகள் எவ்வளோ அப்படிங்கிறதையும் ஈஸியாக கால்குலேட் பண்ணி பார்த்து இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் நீங்களே தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ நம்ம பொரிச்சு பார்க்கலாம். எண்ணெய் வந்து காய வச்சுருக்கேன், எண்ணெயில் வந்து போட்டு எடுக்கலாம். வாவ், பாருங்க எப்படி சூப்பராக வருதுன்னு.
நல்லா விரிஞ்சு வரணும் அப்படின்னா இன்னொரு சின்ன டிப் இருக்கு இதுக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு அந்த மாவு கூடயே உளுந்து மாவு கூடயே சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா நல்லா வந்து விரிஞ்சு வரும். அண்ட் இன்னொரு டிப் வந்து பார்த்தீங்கன்னா, பிரண்டையை வந்து நல்லா அரைச்சு அந்த சாறில் வந்து நம்ம பிசையணும். தண்ணி கூடவே அந்த சாறையும் போட்டு நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா அப்பளம் வந்து நல்லா விரிஞ்சு சூப்பராக வருங்க. ஆனால் நான் வந்து சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டில் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து எதுவுமே ஆட் பண்ணாமல் இப்போ வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். டிப் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, கேரளா அப்பளம் மாதிரி நம்மளுக்கு பேக் மாதிரி நல்லா உப்பி வரணும் அப்பளம் அப்படின்னா இவ்வளோ தின்னா தேய்க்காம கொஞ்சம் வந்து திக்கா தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் திக்கா தேய்ச்சிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சு 2 லேயராக வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. இப்பவே வாங்குங்க ஆஸ்க் ஜான்சி. இனி வீட்டு வேலையில ரொம்ப ரொம்ப ஈஸி.